ஸ்கூல் ஆரம்பிச்சோன்னே எல்லா குழந்தைகளும் அவதியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்னுடைய 2 பொண்ணுங்களும் இன்றைக்கி ஸ்கூல் கிளம்பிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொடி சாப்பாடு செஞ்சு கொடுத்தேங்க. அதுக்கு ஒரு முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உளுந்து ஒரு வாணலில் உளுந்து ப்ளஸ் கடலைப்பருப்பு இது ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பூண்டு ஒரு 5 பல், மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு 2 போட்டிருக்கேங்க. இதையும் வறுத்து எடுத்துகிட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். இதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு சொட்டு நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டுக்கலாம். கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு கீரையாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தின கீரையாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய கீரைகளை எடுத்து நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இது வதங்கிருச்சு. அதிகமான குவான்டிட்டிலையும் எடுத்துக்க வேண்டாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் சீரகமும் கடுகும் அரை ஸ்பூன் ஆட் பண்ணி ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அதையும் அதில் பொரிய விட்டு அதோடு சேர்த்து எடுத்து ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை மற்ற பொருளெல்லாம் ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே போட்டு ஆறட்டும். அதில் உப்பு, ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் அளவு புளி, இது எல்லாத்தையுமே போட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். நல்ல மனம் அது ரோஸ்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிற அந்த பொடிகள் எல்லாத்தையுமே இதில் போட்டு கலக்கிக்கலாம். ஆல்ரெடி இது எல்லாமே ரோஸ்டான பொடி அப்படிங்கிறதுனால சும்மா கிளறி விட்டுட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு சாப்பாடு ஆற வச்சுருந்தேங்க. அதில் போட்டு கிளறி விட்டுட்டு இந்த பொடிகள் எல்லாத்தையும் அதோட சாப் கட் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் பீசஸையும் போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சாச்சு. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கு வறுவல் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து சேனைக்கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி அதை நல்லா ஸ்லைஸாக பீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட புளி வந்து ஒரு சின்ன அளவு நான் ஊற வச்சிட்டேன். சின்ன லெமன் சைஸ் அளவு நான் புளி ஊற வச்சிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேனைக்கிழங்கு அப்படியே சாப்பிட்டோம்னா நாக்கெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபிஷ் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமேட்டு உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து தண்ணி விட்டு கலக்கலை, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கலக்கியிருக்கேன். இதுக்கு லெமன் ஜூஸோடு சேர்த்து உங்களுக்கு புளி கரைசல் கொஞ்சம் எடுத்து அதையும் நம்ம அதிலே ஆட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா அது அப்போ தான் எனக்கு நல்லா கோட்டிங் வரும். அதனால் அப்படி ஆட் பண்ணியாச்சு. புளி சேர்க்கறதுனாலையும் லெமன் சேர்க்கறதுனாலையும் நம்மளுக்கு நாக்கு வந்து அரிப்பு வராது. அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஃப்ரை பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. வாட்டர் எனர்ஜிக்காக இன்றைக்கி ஒரு ஜூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். லெமன் ஜூஸு, சப்ஜா சீடு எல்லாத்தையும் போட்டு அதோடு சேர்த்து சங்குப்பூ, புதினா இது ரெண்டையும் நல்லா கொதிய விட்டு தண்ணியில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வடிகட்டி அந்த ஜூஸோடு ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து 11 o'clock அல்லது 12 o'clock இன்டர்வல் டைமில் எப்போ டைம் இருக்கோ அந்த சமயத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிக்க சொல்லி ஒரு டப்பாவில் அடைச்சி 2 பேர்த்துக்குமே கொடுத்து விட்டாச்சுங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதெல்லாமே தான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.